ஐயப்ப பக்தர்கள் இவ்வளோ தூரம் விரதம் இருந்து தரிசிக்க போன இடத்துல தரிசனமே பண்ணாமல் திரும்பி வந்திருக்காங்க. கஷ்டப்பட்டு 18 படி மேலே ஏறி தரிசனம் பண்ணிட்டு வந்து திருப்பி வந்த ஒரு பக்தர்கள்லாம் கிட்டத்தட்ட எடுத்திருக்க இன்னொரு முடிவை பார்த்தீங்கன்னா, இனிமேல் நான் ஐயப்பன் கோயிலுக்கு வரப்போகிறது கிடையாது. அப்போ இந்த கடவுளுக்கும் அந்த பக்தனுக்கும் இடையில உள்ள உறவை பிரிக்கிறதுக்கு நீங்களும் நான் யார்? கோயிலில் வந்து கீழேருந்து மேலே போகிற வரைக்கும் அந்த தெய்வீகத்தன்மை இருக்கிறது மாதிரியான சூழ்நிலையை மாற்றுறதுக்கு எங்களை மாதிரி அமைப்புகள்கிட்ட அவங்க வந்து உதவி கேட்குறதுல தவறே கிடையாது. ஒரு ஐயப்ப பக்தனாக வந்து என்னைக்கு தனி ஒரு நபர் அந்த இடத்துல போயிட்டு என்னால் தரிசனம் பண்ண முடியாது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு உணரக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா, சபரிமலை ஐயப்பா சேவா சமாஜத்தினுடைய தேசிய தலைவரான திரு முருகன் ஆர் செல்வன் நம்மோடு இணைந்திருக்கிறார். தமிழ்நாட்டிலிருந்து ஒரு மிக உயரிய பொறுப்பிற்கு சென்றிருக்கக்கூடிய அவருடைய பணி அப்படிங்கிறது மிகவும் பாராட்டத்தக்கது. இந்த அமைப்பு என்னென்ன நடவடிக்கைகளை முன்னெடுக்க போகிறது, இந்த அமைப்பு மூலமாக பக்தர்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத பத்திய விரிவான ஒரு அலசலை நம்ம இந்த நேரத்தில் முன்னெடுக்க இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ சபரிமலை ஐயப்பா சேவா சமாஜத்தினுடைய நோக்கம் என்ன? நோக்கம் முக்கியமாக வந்து இந்த அமைப்பில் வந்து சம்மந்தப்பட்டிருக்கவங்க, சேர்ந்துருக்கவங்க, அமைப்பிலேருந்து செயல்படுறவங்க எல்லாமே ஐயப்ப பக்தர்கள் தான். ஐயப்ப பக்தர்களை இல்லாமல் குரு சுவாமிகள் இருக்காங்க, அவங்களும் இந்த அமைப்பில் பங்களிப்பு இருப்பாங்க. எங்களோட நோக்கம் பக்தர்களுக்கு ஏற்படுறக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள், அவங்க எதிர்கொள்கிற ஒரு சில விஷயங்களை நம்ம எப்படி வந்து அந்த விஷயத்தில் அவங்களுக்கு உதவியாக இருக்க முடியும், அந்த வேலைகளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். இந்த மாதிரியான நிறைய வேலைகள் நம்ம பார்க்குறோம் சமாஜம் மூலமாக. ஒரு தமிழரா மிக முக்கியமான ஒரு தேசிய தலைவருங்கிற பொறுப்புக்கு வந்திருக்கீங்க. வழக்கமாக சபரிமலை அப்படின்னாலே கேரளாவினுடைய பின்புலம் கொண்டவங்க நிறைய இருப்பாங்க. இப்போ இந்த பொறுப்புக்கு நீங்கள் எப்படி வந்தீங்க? இந்த அமைப்புக்குள்ளே எவ்வளோ உறுப்பினர்கள் இருப்பாங்க சார்? நீங்கள் சொல்கிறது உண்மை. இது வரைக்கும் வந்து ஒரு தமிழராக அந்த பொறுப்பில் வந்து இது வரைக்கும் இருந்தது கிடையாது. அதே நேரத்தில் நீங்கள் பார்க்க போனீங்கன்னா மொத்தம் 70% பக்தர்கள் வந்து மலையாளம் பேசாத மற்ற மொழிக்காரங்க, மற்ற மாநிலத்திலேருந்து தான் வர்றாங்க. அப்படிங்கையில் அடிப்படையாக ஒரு விஷயம் பார்க்க போனீங்கன்னா, அங்கே உள்ள கேரளா போலீஸ் வந்து யார் அங்கே டியூட்டியில் இருக்காங்களோ அவங்களுக்கு மலையாளத்தை தவிர வேறு மொழியே பேச தெரியாது. ஓகே, தெரிஞ்சாலும் பேசுகிறாங்களா என்னங்கிறது தெரியாது. அதனால் மற்ற மாநிலத்தை சேர்ந்தவங்களோட பிரதிநிதித்துவம் உள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அமைப்பு ரீதியாக அவங்க வந்து உணர்ந்திருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12-13 வருஷத்துக்கு மேலே இந்த அமைப்பில் நான் வந்து சார்ந்திருக்கேன். ஸோ இது வரைக்கும் நம்ம அமைப்பு ரீதியாக வந்து எந்த மாதிரியான பணிகள் செஞ்சுருக்கோம், அதோட எந்த அளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கோம் அப்படிங்கிற இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்கள சிந்திக்க தோன்றி இருக்கலாம். மலையாளி இல்லாத இன்னொருவர் வந்து வரணும், அது வந்து அவசியம், அதனால் வந்து அதோட பலாபலன் எல்லாருக்கும் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சதோட ஒரு இதாக இருக்கலாம். எவ்வளோ உறுப்பினர்கள் இந்த அமைப்பில் இருப்பாங்க? அந்த உறுப்பினர்களோட பணி அப்படிங்கிறது முதன்மையாக என்ன? இப்போ கிட்டத்தட்ட வந்து உறுப்பினர்கள்னு பார்த்தீங்கன்னா, எங்களது வந்து எல்லாருக்கும் தெரியும் தெற்கிந்தியாவில் மட்டும்தான் அந்த அமைப்பு இருக்குன்னு சொல்லி. தெற்கிந்தியா இல்லாத வட மாநிலங்களில் நிறைய இடங்கள்லையும் வந்து நம்ம அமைப்பு இருக்குது. மொத்தம் 32 இடங்களில் நம்ம அமைப்பு செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. இதோட அடிப்படை நோக்கம் வந்து ஒரு ஐயப்ப பக்தர் வந்து ஒருத்தர் மாலை போட்டார்னா, மாலை போட்டதுலேருந்து கடைசியாக போயிட்டு 18ஆம் படி தாண்டி தரிசனம் முடிகிற வரைக்கும் அவருக்கு எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாமல் அவரோட தரிசனம் நடக்கணும். அதுக்கு இடைப்பட்ட நேரங்களில் அவருக்கு என்னென்ன உதவி தேவையோ, அன்னதானம், மெடிக்கல், மற்ற சின்ன கைட்லைன்ஸ், எந்த சம்மந்தப்பட்ட போலீஸ் எது விஷயமா இருந்தாலும் எங்களோட அமைப்பு வந்து அவங்களுக்கு எப்போவுமே தோளோட தோல் நின்று அவங்களுக்கு உதவியாக இது வரைக்கும் நாங்கள் செயல்பட்டுருக்கோம். சபரிமலை தேவசம் தரப்பிலிருந்து ஒரு நாளைக்கு எங்களால் இவ்வளவு பக்தர்களை தான் வந்து அனுமதிக்க முடியுது, அதுக்கு மேலே கூட்ட நெரிசல் ஆயிடுது அப்படின்னு ஒரு தரவு சொல்கிறாங்க. ஆனால் போகக்கூடிய பக்தர்களால் அவங்க என்ன நோக்கத்துக்காக போகிறாங்களோ அதை பார்க்க முடியாமல் பாதியிலே வரக்கூடிய சூழல் அப்படிங்கிறதும் நிறைய இருக்குது. இப்போ இந்த மாதிரியான முரண்பாடுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? முரண்பாடு வந்து எப்போவுமே வந்து ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க அவங்களோட ஒரு சில முடிவுகள், அதாவது என்னென்னா, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஐயப்ப பக்தர்கள் மூலமாக அவங்களோட சொந்த உழைப்பில் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சின்ன சின்ன சேமிப்பு முதற்கொண்டு காணிக்கையாக கொடுக்குற கோயிலுக்கு கொடுக்குற அமௌண்ட் வந்து ஒரு வருஷத்துக்கு 350-400 கோடி ரூபா. அந்த 400 கோடி ரூபா கொடுக்கக்கூடிய அந்த பக்தர்களுக்கு, ஐயப்ப பக்தர்களுக்கு அவங்க மூலமாக செய்யக்கூடிய அடிப்படை வசதிகளுக்குன்னு அவங்க பண்ணக்கூடிய செலவு
பார்த்தீங்கன்னா ஒரு 3-4% கூட இருக்காது. ம். ஸோ அப்படி இருக்கையில் அவங்களுக்கு ஏத்தாப்புல வந்து கோயிலுக்கு வந்து என்னென்னா, இப்போ ஒரு டேக்லைன் ஒன்று வச்சுருக்காங்க கேரளாவில், இட்ஸ் அ காட் ஓன் கண்ட்ரி. ஓகே, கேரளா துறைக்காக வந்து இந்த இதை பண்ணியிருந்தாலும் உண்மையிலே கடவுள் இருக்கக்கூடிய அந்த ஒரு மாநிலமாக தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி இடத்துல பக்தர்கள்னால இவ்வளவு காணிக்கையாக ஒரு அமௌண்ட் வருதுங்கையில் அந்த பக்தருக்கு அடிப்படை தேவை என்ன? சுத்தமான கழிப்பிடம், சுத்தமான குடிதண்ணீர், அவங்களுக்கு பசிக்கிற நேரத்தில் ஒரு கஞ்சி, வேறு எதுவும் இல்லைன்னா கூட, காரணம் அவங்க வந்து விரதம் இருந்து போகிறாங்க, மாலை போட்டிருக்கவங்க வேறு எதுக்குமே எதிர்பார்க்கல. இந்த 3 விஷயங்களை கூட அவங்களுக்கு கிடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து அங்கே இருக்குது. அதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நிர்வாகத்தை தவிர வேறு யாராக இருக்க முடியும்? ஆட்சியாளர்களை தவிர வேறு எதாக இருக்க முடியும்? ஸோ அந்த இடத்துல தான் நாங்கள் ஐயப்பா சேவா சமாஜம் அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் கொடுக்குறோம்னா, ஓகே, அவங்க என்ன சொல்லுவாங்க, எதுவும் வந்து இந்த மாதிரி டெக்னாலஜி அவைலபிள், ஓகே, ஏஐ மூலமாக அந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட் எப்படி நம்ம மானிட்டர் பண்ண முடியும், எவ்ரி ஷார்ட் பீரியடில் வந்து அவங்களுக்கு க்ளீன் டாய்லெட்டு கொடுக்க முடியும், க்ளீன் வாட்டர் கொடுக்க முடியும், அன்னதானம் வந்து எங்கெங்கே பக்தர்களுக்கு கொடுக்க முடியுமோ இது எல்லாத்துக்குமே எங்களோட அமைப்பு மூலமாக நாங்கள் இலவசமாக கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடி. எத்தனை இந்த ஒரு நாளைக்கு இத்தனை லட்சம் பேர் வந்தாலும் அதை கொடுக்கறதுக்கு ரெடி. பட் அதுக்கு தேவையான அனுமதிகளை கொடுக்கறதுக்கு வந்து அவங்கக்கிட்ட வேறு விதமான முகங்கள் இருக்குது. இது பண்ணலாமா, பண்ணக்கூடாதா, பண்ணால் அவங்களுக்கு பேர் போகுமா, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இது வரைக்கும் குளறுபடி நடந்துக்கிட்டு இருக்குது. இனிமேலும் அது வந்து நடக்காமல் இருக்கிறதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா, போன வருஷத்தில் ஐயப்ப பக்தர்கள் இவ்வளவு தூரம் விரதம் இருந்து தரிசிக்க போன இடத்துல தரிசனமே பண்ணாமல் திரும்பி வந்திருக்காங்க. இதை எப்படி உங்களால் ஏற்றுக்க முடியும்? அது யாரோட தவறு? சாமி கும்பிட போகிறோம்னு நினைக்கிறவர் அவரோட தவறு கிடையாது, கடவுளோட தவறு கிடையாது. அந்த கோயிலை நிர்வாகிக்கக்கூடிய தேவசம் போர்டுக்கு மேலே உள்ள அரசாங்கம், பாலிசி மேக்கர்னு சொல்லக்கூடிய இவங்க தானே அதுக்கு பொறுப்பேற்றாகணும். இது வந்து தொடரணுமா அல்லது வந்து மாறணுமா, அதில் நம்ம என்ன பண்ண முடியும், அதுக்கான ஒரு முயற்சி. அதை இல்லாமல் அவ்வளவு கஷ்டப்பட்டு 18 படி மேலே ஏறி தரிசனம் பண்ணிட்டு வந்து திருப்பி வந்த ஒரு பக்தர்கள்லாம் கிட்டத்தட்ட எடுத்திருக்க இன்னொரு முடிவை பார்த்தீங்கன்னா, இனிமேல் நான் ஐயப்பன் கோயிலுக்கு வரப்போகிறது கிடையாது. அப்போ இந்த கடவுளுக்கும் அந்த பக்தனுக்கும் இடையில உள்ள உறவை பிரிக்கிறதுக்கு நீங்களும் நான் யார்? நம்மளுக்கு அந்த உரிமை கொடுத்தது யாரு? காரணம் நம்மளோட தனிப்பட்ட அகங்காரம், ஆணவம், இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து இனிமேல் தொடராமல் பக்தர்களுக்கு ஒரு நல்ல முறையில் அவங்க எதிர்பார்க்குறது மாதிரி அவங்களோட தரிசனம் அமைகிறதுக்கு நம்ம அமைப்பு மூலமாக என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற முயற்சிகளை நம்ம தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இது வரைக்கும் தேவசம் போர்டு தரப்புலேருந்து நம்ம அமைப்பு மூலமாக ஏதாவது பேசியிருக்கோமா? இப்போ நீங்கள் நிறைய நிர்வாக குளறுபடியை பற்றி சொல்லியிருக்கீங்க. வெளிப்படையாக வந்ததே வந்து அந்த தங்க திருட்டு வழக்கு அப்படிங்கிறதுமே இப்போ நிலுவையில் இருக்குது. இப்போ இந்த மாதிரியான சிக்கல்கள் அப்படிங்கிறது பக்தர்களுக்கு ஒரு அதிருப்தியை கொடுக்காதா கோயில் நிர்வாகம் மேலே? இப்போ அந்த பாதிப்பை வந்து இந்த அமைப்பு மூலமாக நம்ம எப்படி சரி செய்வோம்? கண்டிப்பாக வந்து ஒரு பக்தராக வந்து இப்போ நான் ஒரு பக்தன், ஓகே, நான் வந்து ஒரு செய்தியை படிக்கிறேன். இந்த மாதிரி வந்து ஐயப்பன் கோயிலில் உள்ள தங்கம் வந்து திருடப்பட்டு இருக்குது, அந்த தகடு கொண்டு வந்து சென்னையில் உள்ள ஒரு கம்பெனியில் கொடுத்துட்டு காப்பராஜ் செம்பா மாற்றி கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. இதை படிக்கையில் எனக்கு தோன்ற உணர்வு வந்து அங்கே நடந்தது தங்கமோ திருடோ அதை பற்றியான உணர்வு வராது. அதையும் மீறின ஒரு கடவுள் மேலே அந்த கோயில் மேலே உள்ள ஒருத்தங்களோட நம்பிக்கை, அந்த ஒரு விஷயம் வந்து அங்கே வந்து கேள்விக்குறியா மாறி இருக்குது. அப்படிங்கையில் இது ஒரு திருட்டாக மட்டும் பார்க்காம அந்த திருட்டுக்கு மேலே இது வந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். திருடன் வந்து எங்கே அந்த வெளிநாட்டிலேருந்து அந்த இடத்துல வந்து இந்த தங்கத்தை திருடிட்டு போனான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. யாரை பாதுகாப்பாக யார் வந்து அந்த இடத்த வந்து நிர்வகிக்க முடியும், சிறப்பாக செயல்பட முடியும்னு சொல்லி அரசாங்கம் மூலமாக தேவசம் போர்டு ஒரு ஆளை வந்து போட்டிருக்காங்களே, அவங்களே இந்த விஷயத்தை செய்யலையில் ஒவ்வொரு பக்தர்களுக்கும் அந்த தேவசம் போர்டு மேலே அந்த அரசாங்கத்து மேலே இருந்த நம்பிக்கை இப்போ தற்பொழுது அது இல்லை. இதுக்காக நாங்கள் அவங்கக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறோம்னா, இது நடந்த தவறு ஒன்றும் இப்போ தற்பொழுது வந்து கேரளா போலீஸ் வந்து இதை விசாரணை பண்ணி எஸ்ஐடியோட ரிப்போர்ட் வந்து ஹைகோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. இதோட அடுத்த ஃபைனல் சப்மிட் வந்து இந்த மாதம் 20ஆம் தேதி இருக்கும். அதை வந்து நாங்கள் வந்து இதில் எந்த அளவுக்கு அவங்க உண்மை போய் கொண்டு வந்திருக்காங்கிற அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு இது வரைக்கும் வந்து தெளிவு கிடையாது. இதை வந்து இந்த பேருக்கு அரசாங்கம் வந்து இதுக்கு முன்னால் அரசாங்கத்தில் உள்ள தேவசம் போர்டு அதிகாரிகள் தான் அந்த தவறு பண்ணதுன்னு சொல்லி இந்த அரசாங்கம் தொடரக்கூடாதுன்னு அங்கே நடந்த பஞ்சாயத்து தேர்தலையும்
சட்டசபை தேர்தல்லையும் அவங்களோட முக்கிய பிரச்சாரத்தில் ஐயப்பன் கோயில் விஷயம், தங்கம் திருடு போன விஷயம் ஒரு முக்கிய விவாத பொருளாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த தங்க திருட்டு விஷயத்தை வந்து சிபிஐ மூலமாக நாங்கள் விசாரணை பண்ணி உண்மையான குற்றவாளியை நாங்கள் சட்டத்துக்கு முன்னால் நிறுத்துவோம்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஐயப்பனோட அருணால் இவங்க சொன்னது மாதிரியே அந்த ஆட்சி போயிருச்சு. அந்த கட்சி ஆட்சியிலேருந்து தூக்கி எறியப்பட்டுச்சு. மறுபடியும் இந்த கட்சி வந்தாச்சு, இந்த ஆட்சி வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் அதை பற்றி இந்த அரசாங்கம் இது வரைக்கும் எதுவும் பதில் பேச கிடையாது. இன்னும் எஸ்ஐடி ரிப்போர்ட் ஒரு தடவை ஃபைனல் பண்ணதுக்கு அப்புறம் இதை வந்து சிபிஐ விசாரணைக்கு கொண்டு போகலாமா இல்லையா, இந்த விஷயத்தை பற்றி இது வரைக்கும் இந்த அரசாங்கம் இது வரைக்கும் எதுவுமே பேசலை. அது வந்து ஒரு பெரிய வருத்தமான ஒவ்வொரு பக்தர்களுக்குள்ளேயும் உள்ள கேள்வி வந்து உண்மையான குற்றவாளி தண்டிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அல்லது மூடி மறைக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இப்பொழுது இருக்குது. சரி, இப்போ கேரள அரசாலேயோ தேவசம் போர்டாலேயோ செய்ய முடியாத சில நடவடிக்கைகளை இந்த அமைப்பு எப்படி வந்து செய்யும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும்? நடைமுறையில் சாத்தியமே இல்லையே. ஒரு அரசாங்கத்தோட அனுமதி இல்லாமல், தேவசம் போர்டு அனுமதி இல்லாமல் ஒரு இதை பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கும். ஒரு ஐயப்ப பக்தர்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு அன்னதானம் கொடுக்கறதுக்கு கூட, நான் சொல்கிறது கோயிலுக்கு வெளியே வந்து நாங்கள் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கோம். லட்சக்கணக்கான 40-50 லட்சம் பேருக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் கோயிலுக்கு ஒரு பக்தர் ரீச் ஆனதுக்கு அப்புறம் அந்த இடத்துலேருந்து நிலக்கல் பம்பா தொடர்ச்சியாக மேலே போகிற வரைக்கும் எந்தெந்த இடங்கள்ல அவங்களுக்கு அன்னதானம்னு சொல்லக்கூடிய அடிப்படையான உணவு முறைகளை நாங்கள் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து அனுமதி தேவை. அந்த அனுமதியை கொடுக்காம என்ன விஷயம் அவங்கள தடுக்கிறது? அதுக்கு வந்து நாங்கள் அவங்கக்கிட்ட என்ன பண்ண முடியும்? பேச்சுவார்த்தை நடத்த முடியும், வேண்டுகோள் கொடுக்க முடியும், கையெழுத்து கும்பிட முடியும். எதுக்காக, யாருக்காகனா பக்தர்கள் தானே முக்கியத்துவம். கோயிலை பொறுத்த வரைக்கும் தரிசனத்துக்கு எந்த விதமான தொந்தரவு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத எங்களோட வேண்டுகோள். அதுக்கான பலதரப்பட்ட முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு சில விஷயத்தில் இப்போ இனிமேலாவது காட்சி மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா நான் நம்புகிறேன். சரி, அப்படி ஒருவேளை அனுமதி கிடைச்சா நீங்கள் வந்து கோயிலுக்குள்ளே இந்த அமைப்பு மூலமாக சில உதவிகளை செய்யலாம் அப்படின்னா, அடிப்படையான சில தேவைகள் அப்படிங்கிறது கழிப்பறையே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அதுவே வந்து சரியான வசதியாக இல்லை, போகிற அவ்வளோ பக்தர்களுக்கு தகுந்த மாதிரியான கழிப்பறை வசதி இல்லைன்னு சொல்கிறீங்க. அப்போ அதெல்லாம் நம்மளால் அமைக்க முடியுமா? அந்த இடத்துல சரி பண்ண முடியுமா? நடைமுறையில் எல்லாமே சாத்தியமாக இருக்குது. காரணம் இதை வந்து நான் வந்து மேலோட்டமாக ஒரு வார்த்தை நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணுங்கிறதுக்காக மட்டும் சொல்லலை. இதை பற்றி இவ்வளவு நாளாக நாங்கள் வந்து எங்கள் அமைப்பு ரீதியாக என்னென்ன நடைமுறையில் சாத்தியம் இருக்குது இல்லைங்கிறத முழுவதும் நாங்கள் ஆராய்ந்ததுக்கு அப்புறம்தான் இந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்த ஒருத்தர் என்ன சொன்னாருன்னா, அவங்க வச்சுருக்க அந்த டாய்லெட்டில் நான் வந்து உள்ளே போயிட்டு வெளியே வந்தேன்னா நான் மறுபடி குளிக்காமல் என்னோட பயணத்தை மேலே தொடர முடியாது. அப்படின்னா பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த டாய்லெட் மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதை வந்து ஹைகோர்ட்டு, கேரளா ஹைகோர்ட்டு வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்கு. யாருக்கு அந்த டாய்லெட் மெயின்டெனன்ஸ் இவங்க வந்து டெண்டர் கொடுக்குறாங்களோ, ஒரு பர்டிகுலர் ஆள் டெண்டர் எடுக்கிறாரோ, அதோட அவரோட வேலை முடிஞ்சிருச்சு. அதை எப்படி அவங்க நிர்வகிக்கிறாங்க, எவ்வளவு சுத்தமாக இருக்குது இல்லை, இந்த விஷயத்தை அங்கே பார்க்குறதுக்கு யாரும் கிடையாது, கேட்குறதுக்கு யாரும் கிடையாது. இது வந்து ஒரு சராசரி ஆளாக இருந்தாங்கன்னா, ஒரு ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடாமல் அவர் ஒரு சுவாமியாக இல்லாத பட்சத்தில் கூட ஒரு விஷயத்தில் உங்களை மனதளவில் நீங்கள் ஏற்றுக்க முடியும். இவ்வளவு ஒரு சுத்தமாக 48 நாள் இருந்துட்டு இவ்வளவு தெளிவான ஒரு இந்த மாதிரியான ஒரு டிசிப்ளின் அட்மாஸ்பியரில் அவங்க இருந்துட்டு கோயிலே இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கையில் எவ்வளவு ஒரு முரணான ஒரு விஷயம் இங்கே நடக்குங்கிறத ஒரு பக்தனாக இருந்து பாருங்கள். அதை உங்கள் மனசால் ஏற்றுக்க முடியுமா? முடியாத ஒரு சூழ்நிலை தானே இருக்குது. அது இனிமேல் தொடராமல் இருக்கிறதுக்கு அமைப்பு ரீதியாக நாங்கள் டாய்லெட் அங்கே கட்டி தரத்துக்கு ரெடி. அண்டு எவ்வளவு டிஸ்டன்ஸில் எவ்வளோ வேணும் ப்ரொஃபஷனலாக சர்வே பண்ணி ப்ரொஃபஷனல் லெவலில் அதை க்ளீன் பண்ணுறதுலேருந்து மெயின்டைன் பண்ணுறதுல அத்தனை விஷயத்தையும் நாங்கள் ரெடி பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். எங்களுக்கு தேவை என்னென்னா அதுக்கான அனுமதி தேவை. கொடுக்கறது வந்து அரசாங்கம் தான் கொடுக்க முடியும். இப்போ நீங்கள் குறிப்பிட்டு சொன்னீங்க நிறைய கூட்டம் வருது, ஆனால் அந்த கூட்டத்தை வந்து மேனேஜ் பண்ண முடியும், நிர்வாகத்தினுடைய சிக்கல் இருக்குது அதில் அப்படின்னு. பக்தர்கள் அங்கே மதிக்கப்படுறாங்களா? சபரிமலைக்கு வரக்கூடிய பக்தர்கள் மதிக்கப்படுறாங்களா அப்படிங்கிற ஒரு அடிப்படையான கேள்வி இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? பக்தர்கள் வந்து மதிக்காத கோயிலோ நிர்வாகமோ எதுவும் இருக்க முடியாது. அதே நேரத்தில் இங்கே வந்து அந்த கேள்விக்கு, உங்களோட கேள்விக்கு பதில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எதனால் மதிக்கப்படலைங்கிறது அது வந்து விவாதத்துக்குரிய பொருள் மட்டும் கிடையாது. ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஓகே, உண்மையிலே பக்தர்கள் மதிக்கப்படுறாங்களா இல்லையாங்கிறவங்க இந்த எவ்வளவு இது வரைக்கும் அடுத்த மாநிலத்திலேருந்து போகிறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட நடந்துக்கிற விதம் நம்ம வந்து நினைப்போம் போலீஸ் வந்து நம்மள்கிட்ட என்னத்துக்கு இவ்வளோ ஒரு
ரூடாக ரஃபாக நடந்துக்கிறங்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். அதே நேரத்தில் அந்த போலீஸ்க்குள்ள பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி அதையும் நம்ம மறுபக்கத்தையும் பார்க்கணும். 70,000 வரக்கூடிய கெப்பாசிட்டியில் 1,00,000க்கு மேலே வர்றாங்க. அப்போ என்ன பண்ணணும்? இவ்வளோ க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டை மேனேஜ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கேரளா போலீஸுக்கு அவங்களோட ஒர்க் ஃபோர்ஸை வந்து அதிகரிக்கணும். அப்படி இல்லையா அவங்களுக்கு ஈகோ இல்லாத பட்சத்தில் தமிழ்நாட்டிலேருந்து இத்தனை லட்சம் பேர் போகிறாங்க, தமிழ்நாடு அரசுகிட்ட வந்து வேண்டுகோள் வைக்கலாம், எங்களுக்கு இந்த சீசனில் மட்டும் உங்கள் மாநிலத்திலேருந்து இத்தனை லட்சம் பேர் ஒரு பக்தர்களாக தரிசனத்துக்கு வர்றாங்க, அந்த சீசனுக்கு தமிழ்நாட்டு போலீஸ்லேருந்து நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ணலாம். கர்நாடகத்தை கேட்கலாம், தமிழ்நாடை கேட்கலாம், தெலுங்கானாவை கேட்கலாம். இந்த அரசாங்கத்துக்கிட்ட அப்ரோச் பண்ணுற பட்சத்தில் அவங்க அதை கொடுக்க முடியும். அவங்க கொடுக்காத பட்சத்தில் டெக்னாலஜி நம்மளுக்கு அல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் இருக்குது. ஏஐ பேஸில் வந்து இதை எவ்வளோ ஒன்று சிறப்பாக பண்ண முடியும். அதுக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா வைஷ்ணதேவின்னு சொல்லி ஒரு கோயில் வட இந்தியாவில் இருக்குது. அது திருப்பதி இதெல்லாம் வந்து இப்போ திருப்பதி கூட வந்து மலை மேலே கிடையாது, அவங்களோட க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டு வேறு மாதிரி இருக்கும். பட் வைஷ்ணதேவின்னு சொல்லக்கூடிய அந்த கோயில் வந்து மலை மேலே தானே இருக்குது. அதெல்லாம் இதே மாதிரி எத்தனையோ லட்சம் பேர் வந்து தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே க்ரௌட் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறாங்க? நம்ம எத்தனையோ இந்த இஸ்லாமிய சகோதரர்கள் போகக்கூடிய ஒரு வருஷத்துக்கு எத்தனை பேர் மெக்கா மதீனாலாம் போகிறாங்களே, அங்கே லட்சக்கணக்கு என்ன லெவலில் நடக்குது, எப்படி அங்கே க்ரௌட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க அதை பாருங்கள். அண்டு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த வாட்டிக்கன் போகிறாங்களே, அவங்களோட க்ரௌட் அங்கே மேனேஜ்மெண்ட் அவங்க எப்படி பண்ணுறாங்க? நம்மளுக்கிட்ட நடைமுறையில் இப்போ உள்ள 2026 இதுக்கு வந்து 101% டெக்னாலஜி மூலமாக மற்ற ஒரு சிறந்த நிர்வாகம் மூலமாக இதை வந்து நிர்வகிக்கிறதுக்கும் நல்ல முறையில் எந்த விதமான ஒரு அசௌகரியங்களே இல்லாமல் ஒரு தெய்வீக முறைப்படி ஒரு பக்தருக்கு வந்து கீழேருந்து மேலே வரைக்கும் அவர் தரிசனத்துக்கு உறுதி செய்கிறதுக்கான நடைமுறை சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. இப்போ இந்த அமைப்பு மூலமாக நம்ம என்ன கோரிக்கையை வந்து அந்த தேவசம் போர்டுக்கு வச்சுருக்கோம், அதில் ஏதாவது பரிசீலிக்கிறோம், இல்லை இதை நாங்கள் வந்து கவனத்தில் எடுத்துக்கிறோம் அப்படி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இதில் உண்மை வந்து இப்போ இருக்க அரசாங்கம் வந்து இதை பற்றி கொஞ்சம் யோசிக்கிறாங்க, முழுவதும் இல்லைன்னா கூட. அதுக்கு ஆதாரமாக வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னால் அங்கே உள்ள தேவசம் போர்டு மினிஸ்டர் என்ன சொன்னாருன்னா, நாங்கள் வந்து திருப்பதி க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டை வந்து நாங்கள் அடாப்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கப்புறம் நேற்றுக்கு ஒரு தகவல் வந்திருக்கு, ஏஐ பேஸில் வந்து க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டை பண்ணுறதுக்கு. இது 2 தகவலுமே வந்து ஒரு முக்கியமான தகவல். இதை வந்து அவங்களால அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடிஞ்சிச்சுன்னா இந்த வருஷத்திலே இந்த விஷயத்துக்கு வந்து மிகப்பெரிய தீர்வு வரும். அவங்களுக்கு இதில் வந்து நடைமுறை சிக்கல் பிரச்சனை இருக்குது, பொருளாதார ரீதியாக அவங்களால பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா நம்ம அமைப்பு மூலமாக அவங்களுக்கு உதவுறதுக்கு நம்ம தயார். அதே நேரத்தில் நாங்கள் தான் அந்த அமைப்பு தான் பண்ணுறதுன்னு சொல்லி அந்த பேர் கூட எங்களுக்கு தேவை கிடையாது. எங்களுக்கு தேவை வர்ற ஐயப்ப பக்தர்களுக்கு வந்து ஒரு தெய்வீகமான ஒரு முறையில் 48 நாள் விரதம் இருந்து போகிறவருக்கு அதே மாதிரி அங்கே தரிசனம் கிடைக்கிறது வந்து அவசியம். அதுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கிறதுக்கு நாங்கள் ரெடி. சரி, இப்போது கேரளாவோட தீர்ப்புப்படி அந்த ஹைகோர்ட் கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்புப்படி பார்த்தோன்னா பெண்கள் வந்து அனுமதிக்கலாம் அப்படின்னே சொல்லியிருக்கிறாங்க கோவிலுக்குள்ளே. அதில் உங்கள் அமைப்புக்கு இருக்கக்கூடிய அந்த அது தொடர்பான முடிவு அப்படிங்கிறது என்ன? இப்போ அதில் இருக்கக்கூடிய சிக்கலை ஒருவேளை வந்து இந்த அமைப்பில் வந்து கோரிக்கையாக வைக்கிறாங்கன்னா அதை வந்து நம்ம எப்படி முன்னெடுத்துட்டு போவோம்? இதுக்கு முன்னால் இந்த பிரச்சனை வரையில் அதை முன்னெடுத்து பெரிய ஒரு போராட்டமாக கேரளா முழுக்க ஆயிரக்கணக்கான கிலோமீட்டரில் எந்த பெண்கள் போகணும்னு சொல்லி ஒரு சில தவறான ஒரு முன்னுதாரணத்தினால இந்த விஷயம் கோர்ட்டுக்கு கொண்டு போய் அதெல்லாம் பண்ணாங்கல்ல. அப்போ அது வந்து தவறுன்னு சொல்லி கேரளா பெண்கள் வந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டரில் கேரளா முழுக்க நின்று அவங்களோட எதிர்ப்பை தெரிவித்தாங்க. ஐதீகம், மரபு, நம்பிக்கை அதை வந்து நீங்களும் நானும் பண்ண கிடையாது, நம்மளுக்கு இதுக்கு முன்னால் உள்ள முன்னோர்கள் செஞ்சது. அதை மாற்றுறதுக்கு நீங்களும் நானும் யார்? காரணம் வந்து எப்போவுமே வந்து அது தேவை இது தேவைன்னு சொல்லி ஒரு ஆள் கோர்ட்டுக்கு போகல, கோர்ட்டில் உள்ள நீதிபதிகளோ அவங்களுக்கு வந்து சட்டப்படி இது வந்து சரி தவறு அப்படின்னு சொல்லி சட்டப்படி பார்க்க முடியும். எல்லா விஷயத்தையும் சட்டப்படி அனுபவ முடியாதுல்ல. அதையும் மீறி எவ்வளோ மரபுகள் இருக்குது. கரெக்ட். ஸோ அதில் வந்து யாரும் இதை மீற முடியாது. மீறினவங்க இது வரைக்கும் தண்டிக்கப்படாமல் இருந்ததும் கிடையாது. இது வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு சில பேர் சேர்ந்து ஒரு சில பேர் வந்து இந்து வழிமுறைகளுக்கு வந்து எதிரானவங்க விதைக்கப்பட்ட ஒரு விதை, அதை வந்து அவங்களே அறுவடை செஞ்சாங்க. அது வந்து எந்த அளவுக்கு ஒரு கோர்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு அனுமதி கொடுத்ததுங்கிறதுனால நீங்கள் அது வந்து சரிங்கிறத வந்து அதை நியாயப்படுத்த முடியாது. அதை யாரும் ஏற்றுக்க போகிறதும் இல்லை, அது நடக்க போகிறதும் கிடையாது. இன்றைக்கி மட்டும் கிடையாது, என்றைக்குமே அது நடக்காது. சரி,
இப்போ நீங்க ஒரு தமிழரா தேசிய தலைவரா இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கான அந்த முன்னுரிமையும் வந்து இது மூலமா இந்த அமைப்பு மூலமா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கு. ஒருவேளை இப்போ இந்த அமைப்பை தொடர்பு கொண்டு எனக்கு இந்த மாதிரியான விஷயங்களை கேட்கணும், நான் இது நிறைய பேருக்கு இருக்குங்கிற ஒரு விஷயமே தெரியாம இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த அமைப்பு மூலமா என்ன சொல்ல நினைக்கிறீங்க? எங்களுக்கு வந்து நான் ஒரு தமிழராக இருந்தாலும் என்னோட பொறுப்பு வந்து எல்லா மாநிலத்திலேருந்து வர்றவங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்குது. முக்கியமாக தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி கூட ஒரு தேசிய அளவில் இங்கே வந்து அன்னதானம் சம்மந்தப்பட்ட ஒரு மீட்டிங் வந்து அதுக்காகத்தான் நான் சென்னை வந்தேன். இதுக்கப்புறம் வந்து தெற்கு தமிழ்நாடு வட தமிழ்நாடுன்னு சொல்லி 2 பிரிவாக பிரிச்சிருக்கோம். அவங்கள்ட்ட போயிட்டு நம்ம அவங்களோட பிரச்சனைகள் என்னென்ன அந்த மாதிரியான ஒரு கிராம லெவலில் போயிட்டு அவங்களுக்குள்ள பிரச்சனைகளை நம்ம எப்படி சரி செய்ய முடியும், அதை எப்படி நம்ம உதவியாக இருக்க முடியும், இந்த மாதிரியான விஷயங்கள் அமைப்பு ரீதியாக ஆல்ரெடி நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னமும் ஆழமாக பண்ண போகிறோம். அதே நேரத்தில் வந்து ஒரு ஐயப்ப பக்தனாக வந்து என்னைக்கு தனி ஒரு நபர் அந்த இடத்துல போயிட்டு என்னால் தரிசனம் பண்ண முடியாத இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு உணரக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா அது வந்து என்றைக்குமே ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையாக இருக்காதுங்கிறது எங்களோட நம்பிக்கை. அதை மாற்றுறதுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும், அரசியல் ரீதியாகவோ அல்லது மற்ற வேறு வழிமுறைகள் நிறையா இருக்குது. அந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் ஆல்ரெடி முன்னெடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த முயற்சிகளுக்கான ஒரு பலாபலன் ஆல்ரெடி கிடைக்க ஆரம்பிச்சிருக்குது. காரணம் இந்த அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு முன்னால் வந்து 12ஆம் தேதி திருவனந்தபுரத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்தது. அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா, அந்த தங்கத்திரட்டில் சம்மந்தப்பட்டவங்களை சட்டப்படி தண்டிக்கிறது வந்து ஒன்று, அதையும் மீறி வந்து கடவுளால் வந்து காணிக்கையாக கடவுளுக்கு கொடுக்கப்பட்டது வந்து திருடினவங்க யாரோ அவங்கள வந்து ஐயப்பா தண்டிக்காமல் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இல்லை அப்படின்னு சொல்லி 12ஆம் தேதி பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருந்தோம். 13ஆம் தேதி காலையில் அதில் சம்மந்தப்பட்ட முக்கிய குற்றவாளி உன்னி போற்றிங்கிறவர் அடுத்த நாள் காலையில் இறந்தார். ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயம் வந்து ஓகே யார் என்ன பண்ணிடுவா, ஒரு குற்றவாளிங்கிறது வந்து தேவசம்போடில் இருக்கலாம் அல்லது வெளியில் இருக்கலாம். பட் யாரோட இதை திருடுறாங்க, பண்ணுற தப்பு வந்து ஒரு கோயில் கடவுள் சம்மந்தப்பட்டது. அது வந்து லட்சக்கணக்கான பக்தர்களோட ஒரு நம்பிக்கை, பணமாக கூட பார்க்கக்கூடாது, ஒரு நம்பிக்கை, கடவுள் மேலே உள்ள நம்பிக்கை. ஸோ அவங்க வந்து ஆல்ரெடி தண்டிக்கப்பட்டிருக்காங்க. மறுபுறத்தில் அன்னைக்கு இறந்துருக்காரு. மற்றவங்களும் இந்த மாதிரியான ஒரு எண்ணம் உள்ளவங்க எந்த மாதிரி தண்டிக்கப்படுவாங்கங்கிறது கடவுளோட இதில் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு அது தெரியும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கோயிலுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது. தமிழ்நாட்டிலேருந்து கூட நம்பியார் சுவாமிகள், வீரமணி கண்ணன் அப்படின்னு நிறைய பேர் வந்து பாடல் அந்த இசையால் வந்து பாடக்கூடியவங்க, மிக முக்கியமானவங்க, பிரபலங்கள் நிறைய பேர் போயிருக்காங்க. அப்படியான ஒரு பாரம்பரியத்தை தொட்டு தான் நிறைய பேர் இன்னமும் அந்த கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறத ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. மீண்டும் வந்து ஒரு மகிழ்ச்சியோடு வந்து ஐயப்பனை தரிசிக்கிறதுக்கு பக்தர்களுக்கு அந்த ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்கு மத்திய மாநில அரசு இணைந்து என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? வந்து என்னென்னா, ஐயப்பா பக்தர்கள் அப்படி அந்த மாலை போட்டது அப்படின்னாலே இதில் ஒரு முக்கிய அங்கம் எப்படின்னா அதில் நடக்கக்கூடிய பஜனைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஐயப்ப பாடல்களை கேட்டே வந்து மெய்மறந்து போகிறது மட்டும் கிடையாது, அந்த கடவுளே உணரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒன்று. ரெண்டாவது, அந்த 48 நாள் விரதம் இருந்து அவங்களுக்கு ஏற்படுற அனுபவங்கள் இருக்குல்ல, தனிப்பட்ட முறையில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லக்கூடிய அந்த ஒரு இதிலே வந்து தன்னை வந்து அடுத்தவங்க எல்லாருமே ஒரு சாமியத்தானே பார்க்குறாங்க. ஓகே, பேரை சொல்லி கூட யாரும் கூப்பிட்றது இல்லையா, அந்த மாதிரியான ஒரு தெய்வீக ஒரு நிலை தான். ஓகே, அவங்களோட உடை கட்டுப்பாடு, உணவு கட்டுப்பாடு, இருப்பிடம், எல்லா முறைகளும் மாறுது 48 நாளில். எந்த மாதிரியான ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப், பர்சனல் லைஃப்பில் இருந்தவங்க அத்தனையும் விட்டுட்டு உங்களை நீங்கள் 48 நாள் வேறு ஒரு இதுக்கு ஃபார்மேட்டுக்கு மாற்ற முடியும் அப்படிங்கிறது வந்து அவங்களோட ஒரு சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். அதில் வந்து ஒரு முக்கிய காரணம் அந்த பஜனைன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இது வந்து ரொம்ப முக்கியமான பிரச்சனை, ஒரு முக்கியமான ஒரு நல்ல விஷயம் அது. அதே மாதிரி இந்த வீரமணிஜி மற்ற நிறைய பேர் வந்து நாங்கள் தொடர்ச்சியாக அவங்கள கூப்பிட்டு ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த சீசனில் வந்து தொடர்ச்சியாக அவங்களோட ஈவெண்ட் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும். மனிதனை நல்வழிப்படுத்துறதுல ஆன்மீகத்தோட பங்களிப்பு எவ்வளவுங்கிறது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அது தெரியும், யாரும் மறுக்கவே முடியாது, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். நாங்கள் வந்து நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதிலாக இதே தான் எங்களோட அமைப்போட அடிப்படையான எண்ணங்கள் வந்து என்னென்னா, தெய்வீகத்தன்மைங்கிறது வந்து இவங்க 48 நாள் இருக்கிற இடத்துல இருக்கிறது மாதிரியே தரிசனத்துக்கு போகக்கூடிய அந்த கோயிலில் வந்து கீழேருந்து மேலே போகிற வரைக்கும் அந்த தெய்வீகத்தன்மை இருக்கிறது மாதிரியான சூழ்நிலையை மாற்றுறதுக்கு தற்பொழுது உள்ள மாநில அரசாங்கம் அவங்களால முடிஞ்சதை செய்யட்டும். முடியாத பட்சத்தில் எங்களை மாதிரி அமைப்புகள்கிட்ட அவங்க வந்து உதவி கேட்குறதுல தவறே கிடையாது. காரணம் அரசாங்கத்துக்காக கேட்க கிடையாது,
நாங்கள் கேட்குறது வந்து பக்தர்களுக்காக. வந்து அதை அவங்க பண்ண முடியல, அவங்களுக்கு பொருளாதார பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை நம்ம நிவர்த்தி செய்கிறதுக்கு நம்ம ரெடி. இதுக்கு அவங்க கொடுக்க வேண்டிய அனுமதியை கொடுத்துட்டோம்னா மத்திய அரசாங்கம் இதில் வந்து உதவி பண்ணுறதுக்கு எப்போவுமே ரெடியாக இருக்காங்க. பட் என்னென்னா, எப்போவுமே ஒரு மத்திய மாநில அரசாங்கத்துக்கு இடையில் ஒரு சுமூகமான உறவு இருக்கிற பட்சத்தில் அது வந்து சாத்தியமாகுது. அந்த மாதிரி சுமூகமான உறவு இல்லைன்னா கூட ஒரு சில பிரச்சனைகளை அவங்க விட்டு கொடுத்து போகிறதோ, அதனால் ஏற்படக்கூடிய பலாபலன் அவங்க நினச்சாங்கன்னா ஐயப்ப பக்தர்களுக்கு இது அவசியம். காரணம், இது என்னோட மாநிலத்தில் உள்ள ஒரு கோயில். அந்த கடவுளை கும்பிட்றதுக்காக இவ்வளவு தூரத்துலேருந்து இத்தனை லட்சம் பேர் வர்றாங்க, அது என்னோட பொறுப்பு அப்படின்னு இந்த அரசாங்கம் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாலே அதோட மாற்றம் வேறு லெவலில் இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, பழனி முருகனை தரிசிக்கிறதுக்கு எவ்வளோ மலையாளிகள் வர்றாங்கல்ல. ஸோ அவங்கள நம்ம வந்து எப்போவுமே நம்மளோட கோயிலுக்கு வர்றவங்க அவங்க தமிழர் மலையாளின்னு நம்மளுக்கு பிரித்து பார்க்க தெரியாது. அவங்க வர்றவங்க எல்லாருமே முருக பக்தர் தானே. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு மாறுங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது. ரைட். இவ்வளோ நேரம் வந்து இந்த அமைப்பு மூலமாக என்னென்ன பணிகளை நீங்கள் வந்து முன்னெடுக்க வந்து திட்டமிடுறீங்க, அந்த பணிகள் இருந்தால் ஐயப்ப பக்தர்கள் எவ்வளவு நிம்மதியாக அந்த கோயிலில் தரிசிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. உங்களோட பணி மென்மேலும் தொடரணும், உங்களுக்கான அனுமதியை வந்து கோயில் நிர்வாகம் விரைவில் வழங்கணும் அப்படின்னு எங்கள் சார்பாகவும் நாங்கள் கேட்டுக்கிறோம். மிக்க நன்றி. நன்றி.